எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ ரித்தி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பயாலஜி மைக்ரோ ஆர்கானிசம் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்டாபிக் வந்து ஃபங்கை. ஓகேவா? Fungus, any member of a diverse group of organisms that, unlike plants and animals, obtain food by observing nutrients from an external source. ஓகேவா? இப்போ ஃபங்கஸ் அது வந்து ஒரு மெம்பர் ஆஃப் அ டைவர்ஸ் குரூப் ஆஃப் ஆர்கனிசம் தட் அன்லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அன்லைக்னா வந்து அன்லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னால் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மாதிரி இந்த ஃபங்கை வந்து கிடையாது. இட் obtain food by observing nutrients from the external source. ஓகேவா? அது வந்து எக்ஸ்டர்னல் தனியாக வந்து வேறு ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து தான் வந்து அது வந்து ஃபுட்டோட நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த fossils record suggestion that the fungi were present 550 million years ago and may have evolved even yearly அப்படின்னு வந்து இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. என்னது? த ஃபாசில் ரெக்கார்டட் சஜஷன்ஸ். அது வந்து சஜஷன்ஸில் ரெக்கார்ட் லைக் தட் என்னது? ஃபங்கை வேர் ப்ரெசன்ட் 550 மில்லியன் இயர்ஸ் அகோ. 550 மில்லியன் இயர்ஸ் அகோ வந்து அந்த சஜஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் மே ஹாவ் எவால்வ்ட் ஈவன் இயர்லியர் வந்து அது எவால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டுடே thousands of different type of fungi grow on and absorb food from substances such as soil, wood, decaying organic material இல்லைனா matter or living plants and other organisms. ஓகே, இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா டுடே இன்னைக்கு thousands of different type of fungi 1 2 3 அந்த மாதிரி வந்து டைப் இருக்காது. ஃபங்கை thousands of different type of fungi இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் soil, wood, decaying organic matter or living plants and organisms இதிலெல்லாம் வந்து அது வந்து க்ரோ ஆகும். அதுக்கடுத்து அதோட ஃபுட்டு எப்படி கிடைக்குதுன்னா அது இருக்க அந்த சூட்டபிள் பிளேஸ்லேயே அதுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து கிடைக்கும். அதுவே வந்து அதுக்கு அந்த மாதிரியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தே ரேஞ்ச் ஃப்ரம் டைனி single celled organism invisible to the naked eyes to ஓகே, இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வச்சுக்கலாம் அப்போ தெரியும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். Today, thousands of different types of fungi grows on and absorb food from substances such as soil, wood, decaying organic matter or living plants and other organisms. இந்த பாயிண்ட் வந்து ஸோ முக்கியம். நெக்ஸ்ட், தே ரேஞ்ச் ஃப்ரம் டைனி அப்படின்னா அவங்க என்னென்ன இட் இஸ் ஃபங்கை வந்து டைனியாக இருக்கும், ப்ளஸ் சிங்கிள் செல்டு ஆர்கனிசமாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி ஃபங்கை வந்து சிங்கிள் செல் மல்டி செல் கூட இருக்கு. ஓகே, they range from tiny single cell organism invisible to the naked eyes to some of the largest living multicellular organism. ஓகே, வந்துச்சா? இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ அது வந்து ஃபங்கை வந்து ரேஞ்ச் ஃப்ரம் டைனி, குட்டியாக இருக்கும், சிங்கிள் செல்ட் ஆர்கனிசமாக இருக்கும், அண்ட் இன்விசிபிள், அதாவது நமக்கு வந்து தெரியாது நம்ம வெறும் கண்ணால் பார்த்தா. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மைக்ரோஸ்கோப்பு, மேக்னிஃபைங் கிளாஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் வந்து நமக்கு அது தெரியும். ஓகேவா? டு சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் லிவிங் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம். ஓகே, இன் மிச்சிகன். ஓகேவா? இன் மிச்சிகன், ஃபார் எக்ஸாம்பிள், the underground portion of an individual Armillaria mushroom, a type of fungus, extends more than 12 hectares, 30 acres. Other fungi are among the longest lived organism on earth. Some lichens, உங்களுக்கு வந்து 6th or 7th படிச்சிருப்பீங்க நீங்கள். lichens அது வந்து இந்த பேப்பர் ஸ்ட்ரிப் இருக்கும்ல, ரெட் அண்ட் ப்ளூ பேப்பர் ஸ்ட்ரிப், அதில் வந்து லிச்சன்ஸில் தான் வந்து, அதாவது அந்த பேப்பர் பேர் வந்து லிட்மஸ் பேப்பர். லிட்மஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப்பாக கிடைக்கும் இல்லையா, அதை வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லிச்சன்ஸ்லேருந்து தான் வந்து லிட்மஸ் பேப்பருக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. A living partnership of a fungi and an algae are through to be more than 4500 years ago அப்படின்னு வந்து இதை நமக்கு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மோர் அபவுட் ஃபங்கை ஆர் ஃபங்கஸ். ஸோ ஃபங்கை அண்ட் ஃபங்கஸ் வந்து ரெண்டுமே வந்து சேம் தான், ரெண்டுமே ஒன்று தான். more about fungi and fungus. ஸோ காமனாக நமக்கு வந்து நமக்கே தெரியும் இல்லை, காமனாக வந்து இதெல்லாம் வந்து இந்த ஃபங்கைலாம் வந்து எனக்கே தெரியும் அப்படின்ட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச காமனான ஒரு ஃபங்கை எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் அப்படியே பார்த்து உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றத பார்த்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து காமன் ஃபங்கைனா பொதுவாக வந்து ஃபங்கை வந்து நமக்கு நிறைய தெரியும் இல்லையா, அதில் சில தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காமன் ஃபங்கை இன்க்ளூட் மஷ்ரூம்ஸ். நிறைய பேருக்கு வந்து தெரியாது மஷ்ரூம் இருக்குல்ல, மஷ்ரூம்லாம் ஒரு ஃபங்கைன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த லெசன் பேர் என்ன, மைக்ரோ ஆர்கனிசம் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ. இது எழுத வேற இடம் பத்தாதே. ஓகே, சரி, ஓகே, இந்த லெசன் பேர் மைக்ரோ ஆர்கனிசம் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ. ஃப்ரெண்டுனா என்ன, அதுவும் மைக்ரோ ஆர்கனிசமில் ஃப்ரெண்டு அப்படின்னா ஹெல்த்தி, அது வந்து ஹெல்ப்ஃபுல், பெனிஃபிஷியல் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். பெனிஃபிஷியல் இன் த சென்ஸ் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து தேவைகள், இப்போ வந்து மஷ்ரூம் வந்து சாப்பிட்லாமா, அதை வந்து நம்ம ஈட்டிங் அதை வந்து பூர்த்தி பண்ணுது. அந்த மாதிரி மெடிசின்ஸ்க்கு சில மைக்ரோ ஆர்கனிசம் ஹெல்ப் பண்ணும். மீன்வைல் சிலது வந்து ஹார்ம்ஃபுல் கூட, லைக் விச் காஸ் டிசீஸ் டு அஸ், அது வந்து நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணும். அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதே மாதிரியே வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். அண்ட் இந்த நம்ம பாக்டீரியா முடிச்சிட்டோம், ஆல்கே முடிச்சிட்டோம், இன்றைக்கி ஃபங்கை முடிக்கணுமா. புரோட்டோசோவா நம்ம பார்ப்போம், புரோட்டோசோவா பார்ப்போம். வைரஸஸ் மட்டும் எனக்கு நான் பார்த்து சொல்கிறேன். வைரஸஸ் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து என்னென்ன மைக்ரோ ஆர்கனிசம் என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, மஷ்ரூம், பஃப் பால்ஸ் தெரியும்ல, இந்த எப்படி சொல்கிறது, நான் பஃப் பால்ஸ் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி. அண்ட் ட்ரஃபிள்ஸ்னால் அந்த சாக்கோ ட்ரஃபிள் சொல்வோம்ல, அந்த மாதிரி. எப்படி கேக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபங்கை தான். பிகாஸ் ஈஸ்ட் ஆஃப் ஃபங்கை தான். அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஈஸ்ட் வந்து ஒரு காமனான ஃபங்கை. ஓகேவா? ஃபங்கை ஆர் ஃபங்கஸ்.
ஃபங்கை அதாவது ஈஸ்ட் வச்சு தான் கேக் அதெல்லாம் வந்து செய்வாங்க. ஈஸ்ட் வந்து ஒரு பிஞ்ச் போடலாம். இது கேக்கு, வீட் ஃப்ளாரு, லைக் நம்ம பரோட்டா அதெல்லாம் செய்வோம்ல, அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஈஸ்ட்டு கேக் அதெல்லாமோ செய்யறதுக்கு வந்து இந்த பேக்கரி ஐட்டம் செய்வாங்கள்ல, அதில் வந்து நிறைய இதுக்கு வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அது ரைஸ் ஆகும். அதாவது இப்போ நம்ம வந்து 3/4 அளவுக்கு வந்து பேட்டரில் எப்படி சொல்கிறது, டவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டவ்னா மாவு. இப்போ நம்ம வந்து டோ அது வந்து இப்போ நம்ம பரோட்டா செய்ய போகிறோம். 3/4 நம்ம வந்து எல்லாமே அதுக்கு என்னென்ன வீட் ஃப்ளார் தேவையா, ஈஸ்ட் எல்லாமே போட்டு வந்து பிசைஞ்சு வச்சிட்டோம் ஒரு டோவா. அது வந்து 3/4 வருது. நம்ம ஈஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அதை மூடி வச்சிட்டோன்னா நம்ம எடுத்து பார்க்கும் போது அது வந்து அந்த பவுல் 4/4 வந்துடும், ஃபுல்லாகவே வந்துடும். அது வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஃப்ளஃபியாக இருக்கும். அதுதான் ஈஸ்டோட பெனிஃபிட். ஈஸ்ட் வந்து ஒரு ஃபங்கைன்றதுனால இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து அதுவும் வந்து இன்க்ளூட் ஆகுது. அண்ட் மோஸ்ட் mildews as well as various plant and animals pathogens, அதாவது disease agents. ஓகேவா, such as plant rust and smuts. ஃபங்கை பற்றி படிக்கிறதுனால வெறும் சாப்பிட்ற திங்ஸ் மட்டும் வராது, நமக்கு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் இருக்க பேத்தோஜன்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகுது. விச் மீன்ஸ் டிசீஸ் ஏஜென்ட் சச் as plant rust. பிளான்ஸில் இருக்க கொஞ்சம் ஃபங்கையை வந்து இவங்க நேம் பண்ணியிருக்காங்க, ரஸ்ட் அண்ட் ஸ்மட்ஸ். Some experts estimate that there are 1.5 million fungus species, of which approximately வந்து இவ்வளோ இருக்குமா அப்படின்னு வந்து அவங்களே வந்து மெஷர் கொடுத்துருக்காங்க. ஓகே, approximately 1 lakh have been identified. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 lakh. ஓகேவா, அது வந்து யார் சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பர்ட் சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க 1.5 million ஃபங்கஸ் ஸ்பீஷியஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, the unique characteristics of fungi led scientists to classify these important organisms into a separate kingdom fungi, also known as Mycenia. ஓகேவா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the unique characteristic, அதில் இருக்க யூனிக் கேரக்டரிஸ்டிக் வந்து ஆஃப் ஃபங்கை led scientists to classify these சயின்டிஸ்ட்டை வந்து இந்த ஃபங்கை இருக்குல்ல, அந்த ஃபங்கை வந்து சயின்டிஸ்ட்டை வந்து என்ன பண்ண வைக்குதுன்னா கிளாசிஃபை, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு இந்த வந்து ஒரு செப்பரேட் கிங்டமாகவே வந்து ஃபார்ம் பண்ண வச்சிருச்சு. அதாவது கிங்டம் ஃபங்கை, ஆல்சோ known as Mycenia. ஓகேவா, certain fungus like organisms such as downy mildews, water moths known as Omycetes, and slime molds, once classified as fungi, are now placed in the kingdom Protista அப்படின்ற ஒரு கிங்டமில் வந்து இப்போது இந்த ஸ்லைம் மவுல்ஸ் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபங்கையாக இருந்துச்சு. இப்போ வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டா அப்படின்ற ஒரு கிங்டமில் அது வந்து சேர்ந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா புரோட்டோசோவா. அதை வந்து நான் மண்டே, அதாவது நாளைக்கு வந்து உங்களுக்கு அதை கவர் பண்ணிடுறேன். இதுவும் மோர் அபவுட் புரோட்டோசோவா, அதையும் வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். புரோட்டோசோவா டாப்பிக்கு உங்களுக்கு இப்போ இது காமிச்சிட்டோன்னா உங்களுக்கு இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைரஸஸ் இருக்குது, ஸோ இட் இஸ் ஈஸியர். வைரஸஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்னைக்குன்னா டியூஸ்டே வீடியோ வந்துடும். அதுக்கடுத்து இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும்
பிகாஸ் வந்து புக்கில் இருக்குல்ல அந்த மாதிரி திங்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து இன்னும் ஒரு பார்ட்டில் வந்து நான் ஃபுல்லாத்தையும் முடிச்சிடுவேன் புக்கில் இருக்கிறது எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரியே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஈவன் ஷார்ட்ஸாக கூட நான் வந்து உங்களுக்கு அதை போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நான் வந்து உங்ககிட்ட கேட்குறது அந்த ஒரு விஷயந்தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, bye guys, see you in next video. Bye bye.